அஜித்குமாருடைய கஸ்டடியல் டெத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பொதுமக்கள் கடந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ஒருத்தரை போலீசார் விசாரணைக்கு அழைக்கிறார்கள் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? பொதுவாக போலீஸ்காரங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டாலே நம்ம தைரியமாக முதல்ல போகணும். போய் என் மீது என்ன குற்றம் சுமத்தியிருக்காங்க, என்ன புகார் வழங்கப்பட்டிருக்குங்கிறத கேட்கணும். கேட்டுட்டு நம்ம நேரடியாக போய் விசாரிக்க வேண்டிய நபர் வந்து இன்ஸ்பெக்டர். ஏன்னா ஒரு காவல் நிலையத்தில் தலைமை அதிகாரி வந்து இன்ஸ்பெக்டர் தான். அவரை பார்த்து என்ன புகாருக்காக என்ன வர சொல்லியிருக்கீங்கன்னு போய் கேட்கலாம். கேட்டு அவங்க வந்து இந்த மாதிரி உன் மேலே புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகாருக்கு என்ன விஷயமோ அப்படின்ட்டு அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணணும் அவங்க கண்டிப்பாக. ஏன்னா புகார் சொன்னதுனாலே அது வந்து உண்மைங்கிறது கிடையாது. அவங்க பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் கூட புகார் கொடுத்துருக்கலாம். அப்போ நம்ம அதை சொல்கிறத பொறுத்து ரெண்டு தரப்பையும், புகார் கொடுத்தவங்க புகார் அளித்தவங்க ரெண்டு பேர்த்தையுமே கேட்டு விசாரித்து தான் எஃப்ஐஆர் வந்து பதிவாங்க. இதுதான் நடைமுறை. ஒருவேளை தேவைப்பட்டால், இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு வழக்கறிஞரோடு சேர்ந்து போகலாம் விசாரணைக்கு. ஆனால் எங்கேயுமே வழக்கறிஞரோடு போனாலும் சரி, வழக்கறிஞர் இல்லாமல் போனாலும் சரி, ஏதாவது கமிட்மெண்ட்டாக எழுதி கொடுக்க சொன்னால் வழக்கறிஞருடைய ஆலோசனை இல்லாமல் எழுதி கொடுக்க வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? போலீஸார் விசாரணைக்கு அழைத்தால் நம்ம செய்யக்கூடாதது என்ன? அதான், எந்த பேப்பர்லேயும் அவங்க கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடாது.